ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கீரை சமையல் தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய விதமான கீரை சமையல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீரை சமைக்கிறது அப்படிங்கிறது கவனித்து செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அதை கரெக்டாக செய்யும்போது தான் கீரையில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படி முருங்கைக்கீரையில் இன்றைக்கி ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை கூட்டு செய்யும் பொழுது எப்படி செய்யணும், எந்த பக்குவத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த முருங்கைக்கீரையில் இருக்க சத்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இது முருங்கைக்கீரைக்கு மட்டும் இல்லை, மற்ற வேறு எல்லா கீரையுமே நம்ம அதே பக்குவத்தில் செஞ்சால் தான் அந்தந்த கீரையோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். கீரை கூட்டு செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். தண்ணி சூடேறிட்டே இருக்குது. நான் இன்னைக்கு தோரம்பருப்பு சேர்த்து தான் இந்த கீரை கூட்டு செய்ய போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பாசிப்பருப்பில் கூட செஞ்சுக்கலாம். 150 கிராம் அளவுள்ள தோரம்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்து வடிகட்டி அந்த பருப்பை இதில் எடுத்து சேர்த்துடலாம். இதனோடையே தோலுரிச்ச பூண்டு பற்கள் 10லேருந்து 12 சேர்த்துக்கலாம். இது சின்ன சைஸில் இருக்க பூண்டு பற்கள் தான். பெரிய பற்களாக இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி நல்ல பழமாக இருக்கட்டும், அந்த தக்காளியை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத சமயத்தில் நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், நல்ல கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளாக இருந்தால் இந்த அளவை விட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இந்த எண்ணெய்கள் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால பருப்பு வேகும் பொழுது அடிப்பிடிக்காது, சீக்கிரமாக வேகும். அதனால தான் இது போல் நல்லா கொதிச்சு வர சமயத்தில் ப்ரெஷர் பேனோட மூடியில் கேஸ் கட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். மேலே இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பருப்பு மலர்ந்து வேகணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 விசில் மட்டுமே கொடுத்துருக்கேன். ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்க்கும்பொழுது தெரியும் உங்களுக்கு, ரொம்ப குழைவாகவும் வேகலை, அப்படியே முழுசாகவும் இல்லை. அந்த மலர்ந்து வெந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஸ்டேஜ், அதாவது நல்லா வெந்திருக்கும் ஆனால் தனித்தனியாக நமக்கு குழையாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு ஸ்டவ்வை திரும்பவும் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு முருங்கை கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இது போல் 1-2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டை நம்ம கையில் பிடிச்சா எந்த அளவு இருக்கும், முருங்கைக்கீரையை இனிக்கி கட்டாக கட்டி வைப்பாங்க இல்லையா, நம்ம கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய கட்டு. அதில் வேஸ்டான கீரையெல்லாம் விட்டுட்டு மீதமுள்ள கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு கீரை சேர்க்குறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணும்பொழுது நல்லா பார்த்து பூச்சிலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. முன்னாடிலாம் முருங்கைக்கீரையை கழுவி பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா வீட்டு தோட்டத்திலேயே இருக்கும், தூசுலாம் அவ்வளோவா இருக்காது அப்படிங்கிறதுனால. இப்போ வெளியேந்து வாங்குகிற கீரை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. ஒரு மிதமான தீயில் வச்சு தான் முருங்கைக்கீரையை வேக வைக்கணும். முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, வேறு எந்த கீரையாக இருந்தாலும். இந்த அளவு வெந்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள தூளுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கல்லுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த தூளுப்பு கூட கல்லுப்பை பவுடர் பண்ண உப்பு தான். கல்லுப்புக்கு ஒரு அளவு இருக்கும், தூளுப்புக்கு ஒரு அளவு இருக்கும். உங்கள் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. கீரையை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. அதே போல் மூடி போட்டு கண்டிப்பாக வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கீரையோட சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்காது, கலரும் மாறிடும். முருங்கைக்கீரை நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொதுவாக எந்த கீரையுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரை வேகும் பொழுது அந்த ஆவி வெளியே போகணும், அதுதான் ஒரு கரெக்டான ப்ரொசீஜர். என்னோட ஒவ்வொரு கீரை சமையல் வீடியோலையும் கீரையை மூடி போட்டு வேக வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பொதுவாக கீரையை மூடி போட்டு வேக வைப்பாங்க. பெரிய பெரிய சமையல் ஜாம்பவான்கள் கூட பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் கீரையை வேக வைக்கிறதா சொல்லுவாங்க. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எப்பொழுதுமே சாதாரண மனிதன் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஜெயிச்சவங்க சொன்னால் தான் ஏற்றுப்பாங்க. இந்த வீடியோ எந்தளவு ரீச் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்க்குறவங்க இனிமேல் தயவு செஞ்சு கீரையை மூடி போட்டு வேக வைக்காதீங்க.
இப்போ கீரை கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதில் கடலெண்ணெய் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எப்பொழுதுமே தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடணும். காஞ்ச பிறகு தீயை குறைச்சிட்டு அதில் கடுகு சீரகம் நம்ம சேர்க்கணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி கடுகு சீரகம் சேர்க்கக்கூடாது. கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு ஒரு 3 பல்லு பூண்டை இடித்து எடுத்து இதில் சேர்த்துடலாம். பூண்டு நல்லா கோல்டன் கலராக மாறின உடனேயே இதில் 4-5 காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன குண்டு மிளகாவாக இருந்தால் முழுசாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடே போதும் காஞ்ச மிளகாய் சேவக்கிறதுக்கு. இந்த தாளிப்பை எடுத்து கீரையில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை கூட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.